இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த இந்த பொண்ணுக்கு இந்த காஃபியை கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். அதுவும் யாருக்கும் தெரியாம கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். ஜெயந்தி, காஃபி யாருக்கு எடுத்துட்டு போற? எனக்கு தாங்க. ஏன் அது கிச்சன்ல வச்சு குடிக்க வேண்டியதானே? அட எனக்கா, நீங்க கிச்சன்ல காஃபி போட்டு அங்கேயே குடிச்சா காஃபிக்கு எனக்கு மரியாதை. காஃபி போட்டு குடிக்கிறதே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கதா. அத கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல நின்னு குடிச்சாதானே நல்லா இருக்கும். சரி, நீ எங்கேயாச்சும் போய் குடி. வெளியில துணி காய வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சிரு. சரிங்க. ஏப்பா, ஒரு காஃபியை வெளில எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என்னாலதான் நீங்க விருப்பமே இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது ஏதோ பெருசா தப்பு பண்ண மாதிரி, உங்க வாழ்க்கையை நாசம் பண்ண மாதிரி என் மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்குக்கா. ஏய் சித்ரா, உனக்கு அந்த குற்ற உணர்ச்சியே தேவையில்ல. இதெல்லாம் உன்னாலன்னு நினைச்சுக்காத. எனக்கு மேல கோவமோ வருத்தமோ எதுவுமே கிடையாது. இவங்களாம் ரொம்ப தப்பானவங்க. இவங்களெல்லாம் வேற எப்படி எதிர்த்து நின்னாலும் இதத்தான் அவங்க செய்வாங்க. இதுக்கு காரணம் நீ இல்ல. ஏன் தெரியுமா? உனக்கு முன்னாடியே எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் அவங்க என்ன பழி வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம். அவங்களால யாரோட மனசையும் புரிஞ்சுக்க முடியாது. பொண்ணுங்கனாலே எப்பவும் அடிமை மாதிரி நடத்துவாங்க. இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஆசையோ கனவோ லட்சியமோ ஏன் சுய மரியாதை கூட இருக்க கூடாது. ஏன்டா இந்த குடும்பத்துல வந்து பிறந்தோன்னு அடிக்கடி நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். சின்ன வயசுல இருந்து என் சித்தப்பா பண்ற அடிதடி எனக்கு சுத்தமா பிடிக்காதுக்கா. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா. இத பாரு சித்ரா, எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து நீ பயப்படக்கூடாது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் நம்ம அது எல்லாத்தையுமே சமாளிச்சு முன்னேறணும். உன் நம்பிக்கை மட்டும் கைவிட்றாத. ஏய் சரி, நீங்க வந்தது யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நீங்க இருக்க வேண்டாம், நீ கிளம்பு. சரிக்கா. சரி போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹே போ. என்ன அக்கா, என்ன தேங்க்ஸ்க்கா. ரொம்ப சாரிக்கா. ப்ளீஸ்க்கா மன்னிச்சிடுங்க. உங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க இப்படி நீ தைரியமா இரு. நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. இப்ப கிளம்பி நீ போ. நம்ம அடுத்து என்ன பண்ணுங்கறத யோசிப்போம். சரியா? பயப்படாத போ. சாரிக்கா. ஒண்ணும் ஆகாது போ. நான் சித்ராவோட சித்தி ஜெயந்தி. தெரியும், உங்களை பத்தி சித்ரா சொல்லிருக்கா. என்ன பத்தி சொல்லிருக்காளா? ஆமா, உங்க போன்ல இருந்து தானே கால் பண்ணுவா. ஓ ஆமால. நீ சாப்பிட்டியா? இல்லங்க. முதல்ல இந்த வாங்க போங்கன்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. ஒண்ணு ஜெயந்தின்னு கூப்பிடு, இல்ல நான் அக்கான்னு கூப்பிடு. சரிக்கா. நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. அக்கா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இது உங்க வீட்டுல சமைச்சதா? ஆமா, இதெல்லாம் நானே என் கையால சமைச்சது. அக்கா, எனக்காக இவ்வளவு தூரம் சாப்பாடு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். ஏன் இந்து, என்னாச்சு? அக்கா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படிக்கா அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட தோணும்? புரியுது இந்து, எனக்கு புரியுது. நீ மான ரோஷத்தோட வாழ்ந்த பொண்ணு, அதான் அது உன்னை சாப்பிட விடாம தடுக்குது. ஆனா எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. ஐயோ அக்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல. இல்ல இந்து, நான் உன்னை தப்பு சொல்லவே இல்ல. எங்களோட வாழ்க்கை இந்த வீட்டுல இப்படிதான் இருக்கு. இங்க இருக்கிற ஆம்பளைங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வீட்டு ஆம்பளைங்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க. இவங்களுக்கு பொண்ணுங்களெல்லாம் மதிக்கவே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டிங்கிறவ யார் தெரியுமா? சம்பளமே கொடுக்காம வீட்டு வேலை செய்யற ஒரு வீட்டு வேலைக்காரி. ஒரு தடவை இங்க உள்ள வந்துட்டா வெளி உலகத்தெல்லாம் மறந்துடணும். இங்க பரிந்து, உண்மையை சொல்லணும்னா கர்ணாவுக்கு என் தங்கச்சி புவனாவை தான் கட்டி வைக்கிறதா இருந்தோம். ஆனா இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. நான் கஷ்டப்படுற மாதிரி என் தங்கச்சி இந்த வீட்டுல வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். என்ன சொல்ல போனா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல.
இப்ப அவ கல்யாணம் நின்னு போச்சு. என் தங்கச்சி இந்த குடும்பத்துல இருந்து தப்பிச்சிட்டான்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டான்னு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அட அக்கா, நம்ம கையில என்ன இருக்கு? என்ன நடந்தாலும் சரி, இதுதான் விதின்னு நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு சோர்ந்து போய் உட்காராம எது நடந்தாலும் பாத்துக்கலான்னு நம்மள நாமளே தயார்படுத்திக்கணும். உன்னோட இந்த தைரியம் இருக்கே, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட சித்ரா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கா. ஒரு குழந்தையோட உசுரை நீ காப்பாத்தினப்ப ஒரு பொண்ணா உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். என்ன சிந்து? ஒண்ணு இல்லக்கா, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இப்போ நீங்க என் கூட இருக்கிறது யாராவது பார்த்தா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். என்னால இன்னொருத்தருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா? உன்னோட இந்த நல்ல மனசுக்காகவே எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உனக்கு நல்லதுதான் நடக்கும். சரி, நான் கிளம்பட்டுமா? அக்கா அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பண்ண சொல்லுமா? நான் எங்க அப்பா கிட்ட பேசணும். என் போன்ல சார்ஜ் இல்லாம போயிடுச்சு. இங்க சார்ஜர் வர எங்க இருக்குன்னு தெரியல. உங்க சார்ஜரை மட்டும் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொண்டு வரேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை. எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறா தெரியுமா எனக்கு? சரி மச்சான், இப்படி குடிச்சா பிரச்சனை தீர்ந்துருமா? நான் பிரச்சனை தீர்ந்து போக குடிக்கலடா. கொஞ்ச நாளுக்கு ஆச்சு இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே மைண்ட்ல இல்லாம ஜாலியா இருக்கணும்டா. அதுக்காக தான் குடிக்கிறேன். இந்த பாரு, அண்ணன் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்கு தான், அந்த ஒரே காரணத்துக்கு தான் நான் அவன் கழுத்துல தாலியே கட்டினேன்டா. இந்த வீட்டுக்கு வந்து நம்ம மூலமா அவ டார்ச்சர் அனுபவிப்பான்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான்டா தெரியுது அவளால எனக்கு தான்டா டார்ச்சரு. முடியலடா முடியலடா முடியல. மாப்பிள்ள முடியலன்ற குடிக்காதடா. ஏன்னா மாப்பிள்ள, நான் தெரியாம கேக்குறேன். கிருபா அண்ணன் அவர் வீட்டு பொண்ணு ஓனா கழுத்துல தாலி கட்ட சொன்னாரா? சரின்னு தலையாட்டினேன். இப்போ இந்து கழுத்துல தாலி கட்ட சொன்னாரு, அதுக்கு சரின்னு சொல்லி தலையாட்டினேன். அண்ணன் என்ன சொன்னாலும் பூம் பூம் மோடு டொங்கு 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 டொங்குன்னு தலையாட்டுறியே, அப்படி அவர் என்னடா உனக்கு பண்ணாரு? இல்ல, ஏன் இவ்வளவு விசுவாசமா இருக்கேன்னு கேட்டேன்.